பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று ஒரு சிறிய விஷயம் அநேகர் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாதவர்களுக்காக இங்கே நான் பதிவிடுகிறேன். அதாவது, நாம் வாழும் வாழ்விடங்களில் சேவல் கூவதை கேட்டிருக்கலாம். அதுபோலவே கழுதை கத்துவதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். கிராமங்களிலே இது நிச்சயம் நடக்கும். ஆற்றங்கரையிலே வசிப்பவர்கள் கழுதை கத்துவதை மிக சர்வசாதாரணமாக அவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த இரண்டு அமல், இந்த சேவல் கூவினாலும் கழுதை கத்தினாலும் நாம் என்ன ஓத வேண்டும், நாம் என்ன கேட்டு அல்லாவிடம் துவா கேட்க வேண்டும், அப்போது யார் யார் வருவார்கள், அந்த விவரங்களை இங்கே விவரிக்கின்றேன். அதாவது, சேவல் கூவினால் நீங்கள் சேவல் கூவதை கேள்வியுற்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக என்று கூற வேண்டும். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னுடைய கருணையை வேண்டுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய கருணையை கேளுங்கள். ஏனெனில் அது யாரை பார்த்து கூவுகிறது என்றால், வானவர் அந்நேரம் வந்திருப்பார். பெரும்பாலும் பாருங்கள், சேவல் கூவுவது பெரும்பாலும் ஃபஜ்ர் தொழுகையின் போது சேவல் கூவும். அந்நேரத்தில் வானவர் உலா வருவார்கள். நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டவுடன், சேவல் கூவுவதை நீங்கள் கேள்விப்பட்டவுடன் இந்த கலிமாவை மனதில் பதிய வைத்துக்கொண்டு, இந்த பொருளை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக என்று கூறுங்கள். பொருளை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோலவே கழுதை கத்துவதை நீங்கள் செவியுற்றால், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவ்வளவுதான். இந்த தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறி ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். ஏனெனில் அது ஷைத்தானை பார்த்ததும் கத்துகிறது. கழுதை ஷைத்தானின் வரவை கண்டு கத்தும், கோழி வானவரின் வரவை கேட்டு கூவும். இந்த இரண்டு விஷயங்களும் அவசியம் நீங்கள் உங்கள் குடும்பத்தினரும் எத்தி வையுங்கள், குழந்தைகளுக்கு எத்தி வையுங்கள். அவர்கள் இவ்வாறு இந்த இரண்டு படைப்பினங்கள் கூவும் போதும் கத்தும் பொழுதும் இந்த வசனங்கள் சொல்ல வேண்டும், என்ன கோரி அல்லாவிடம் கேட்க வேண்டும். வானவரிடம் நாம் முறையிடும்போது வானவர் நமது துவாவை அல்லாவிடம் வைத்து வைப்பார்கள். அதுபோல் ஷைத்தான் வரும்போது இதை கேட்டு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். எனவே இதை இரண்டையும் நீங்கள் உற்றார் உறவினர், உங்கள் குடும்பத்தில் மற்றும் எல்லோருக்கும் எத்தி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.